உனக்கு பின்னால பிறந்தவட தம்பி இவன் ராஜா வேஷம். எந்த கம்யூனிட்டி சொன்னா எனக்கு பின்னாடி போடணும். எனக்கு பின்னாடி 6 வருஷம் கழிச்சு முன்னாடி போடணும். உனக்கு பின்னாடி 6 வருஷம் கழிச்சு முன்னாடி போடணும். அவன் ராஜா வேஷம் ஆடுறான். நீ என்ன கெட்டிக்கார ஆண்டு கிடக்குற? சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்க. நீ கெட்டிக்கார ஆண்டு கிடக்குற. உன் கறி ஆண்டா வச்சுக்கிற. நீ நினைக்கத்தான் தப்பு. நான் எம்ஜிஆர் மாதிரி வாழறேன். எம்ஜிஆர் மாதிரி வாழறேன். ஏன் எதை வச்சு சொல்ற? எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் படம்? அப்படியே ஆக்ஷன் தான் காட்டுவாரு. நம்பியார் என்ன பண்ணுவான்? கொன்றை உனக்கு வச்சு உனக்கு குத்துறாங்க. சீக்கிரம் செத்து போடுவான். அப்ப நீ என்ன பண்ணுவ? ஒரு ட்ரெஸ் 10 மணிக்கு வந்தா இந்த பேண்ட் இந்த சட்டை அவன் யாரு வேறு போடுதா அழுக்கு போடுதா? எனக்கு 1500 ரூபா தான். 2000 ரூபா சம்பளம். விடிய கட்ட முடியாது. நானும் உனக்கும் மூளை இருக்குதாட்டுங்க. மூக்கத்தோட மூளை வடிது போய் கேள்வியா சபையில வந்திருக்க மன்னன் யார்? பேர் என்ன? ஊர் என்ன? என்னடா குடும்பத்துல எல்லாம் சௌரியமா இருக்கீங்களா? எனக்கா குறை? எவன் செத்தாலும் கர்ணம் சொல்றாயா? எது போனாலும் எது வந்தாலும் என்ன? எவன் செத்தாலும் இந்த சிவன் ஞாபகம் மாட்டான். எது போனாலும் எது வந்தாலும் என் வீரம் கொண்டுடாது. வீட்டுல எனக்கு அட்டோடுக்கு 5 லட்சத்துக்கு ரெடியா இருக்கணும். குடும்பத்துல எல்லாம் சௌரியமா இருக்காங்களா? என் குடும்பத்துல எந்த சௌரியம் கொளுத்தி போட்டானோ 4 நாளா பத்தி எரியல. ஒன்னும் 50 முன்னாடி சமாளிக்க எனக்கு தர முடியும். சபை நோக்கம் எதிர்நோக்கம் நோக்கம் சபையிலே தோற்றம் ஆடி வந்திருக்கக்கூடிய என்னுடைய பேர் என்ன? பேர் என்ன? எங்க அப்பா அம்மா யாரு? என் ஊரு என்ன? 2 பேருக்கும் ஒரு அப்பன்னா அப்பா யாரு அம்மா யாரு? யாருக்கு போறதா தெரியாது. யார் அப்பான்னு தெரியல. யாக மாதா பழப்பிதான் மட்டும் எங்க அப்பா அம்மா யாரு? என் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னா தெரியுமா? கூட யாரும் பிறக்க மாட்டாங்க. 1 வருஷம் காட்சி வச்சுட்டாங்க. வடிவேல் சபை அது கன்ஃபார்ம். பிள்ளையிலே அம்மை எப்பல் ஆடியது திருக்கூத்து. அங்க அண்ணாங்களா காலை தூக்கி முள்ளு ஏறி போச்சுன்னு காலை தூக்கினாங்க பாருமா. உலகலாம் முன்னர் தோது தற்கறியவள் அவர் மலர்ச்சிலம்படி வாசி வணங்குவோம்.
யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவன் மக்களுக்கும் படி அழைக்கிறாரே பரமன். பரமன் ஆடியது திருக்கூத்து. நம்ம ஆடுறது திருக்கூத்து. யார் சொன்னீங்க? தெருவில் அண்ணா தெருங்குத்து, முருகன் கோயிலுக்கு அண்ணா முருகன் குத்து, கருமாதிக்கு அண்ணா கருமாதி குத்து, கொல்லியில வச்சா கொல்ல குத்து. இது என்ன கூத்து? இது முருகன் கோயில் குத்து, முருகன் குத்து. இவனா சும்மா இல்லைனாலும் உட்காந்துருக்குறனால சும்மா இருக்கான்ல. சரக்கு இருந்தா சரக்கு காலைல கட்டிங்கன்னா இருக்கலாம், காலைல கட்டிக்கிட்டாரா இருக்கலாம். முன்னாடி கோட்டா குடிக்கிறாலும் கொட்டை ஓடிட்டு 10,000 குடிச்சிட்டு கோட்டை குடிச்சாலும் பேட்டரி முடிக்கலாம். டெல்லி அத்திமா நகரம். டெல்லி அத்திமா ஆதாரம் வந்துருக்கா? டெல்லியில வந்துருக்காரு, லோன் கொடுக்க வந்துருக்காரு மோடி. டெல்லி அத்திமா நகரம். அத்திமா நகரம். அத்திமா நகரத்தை ஆளக்கூடிய பாண்டு மகாராஜனுக்கும் புந்தி மித்ராஜனுக்கும் பிறந்த நான் தான் நடுவுல பொறுத்தவன். அப்ப எவன் தான் சைல்ட்ல போடுறான்? இந்த பக்கம் 2 தள்ளி, இந்த பக்கம் 5 பேரு. நாங்க 5 பேரு. ஆமா, 5 பேருக்கு பேர் இல்ல, நீ தான் நடுவுல போடுற. அட புறந்தல் கதி பண்பை தல்லா கூலி கொடுத்த வாங்கி போறாங்க. எம்மா சொத்துனால 10 ரூபா காட்சி வராது. இதுனா எழுந்து பட்டு ஏமாந்து போன ஊர்ல பாப்பா. ஏண்டா நேற்று 2,500 ரூபா வந்து நீ பையில வச்சுக்கிறியா? நீ வரும்போது பையில காட்சி எடுத்து போடணும். நீ வரும்போது 1000 ரூபாய் சில்லற மாட்டேன் எல்லாரும் கொடுத்துருக்கணும். அத்திமா நகரத்தை ஆளக்கூடிய ஆமா தேவகோம நம்சத்தாலே பிள்ளையாக பிறந்த எங்க நம்ம நிமித்தம் சொல்ல, எங்க மத்தம் சொல்ல, இருநிலத்தார் மகிழ்ச்சி கூற, இருநிலத்தார் மகிழ்ச்சி கூற, குனி நிறைந்த திங்கள் யாதவள் பயமும் காலை வெகுனு விரவள் வாழ்வக்கை இந்த விஜயனும் பிறந்தேன் என்று மற்குணன் என்று நாமும் பகுதியாய் படைத்திட்டோம். பங்குனி மாதம் வெகு தாடிய வருடம், தனுசு லக்கணம், ராசி சிம்ம ராசி. இல்லையா? நான் தோச்சிக்காரன் கிடைக்காது, கடகராசி. உங்களுக்கு அக்கத்தை கட்சி எத்தனை பேர் என்ன ராசி? எனக்கு சிம்மராசி. என் தங்கச்சிக்கு தொலை தங்கச்சிக்கு விட்டுக்கோ. எங்களும் நிமித்தம் சொல்லலாம் என்ன? 4 6 முகூர்த்த வேலை. ஆமா இரு நிலத்தார் மகிழ்ச்சி கூற, விண்ணில் இருக்க முடியாத தேவர்களும் புலவத்தில் மன்னர்களும் மகிழ்ச்சி கூறாங்க. அந்த வேலை பங்குனி நிறைந்த திங்கள், பங்குனி மாசம் திங்கக்கிழமை. பங்குனி நிறைந்த திங்கள் யாதவர் பயமும் காலை. யாதவன் எல்லாம் வேதம் ஆரியராகப்பட்டவர் இருபுறமும் வேதம் ஓத முடியான கால நேரம். வெங்குணும் வீரர்கள் வாழ்க்கை இந்த விஜயனும் பிறந்தேன் என்று பற்குணன் என்னும் நாமும் பகுதியால் படைத்திட்டோம். எங்க அப்பா யாருன்னு கேட்டியா? பாண்டு மகாராஜா குந்து மகாத்ரா தேவிக்கு 5 பேர் ராஜாக்கள். எங்க அப்பா பாண்டு மகாராஜா, எங்க அம்மா குந்தி மித்ரா தேவி. குந்து மகாதேவிக்கு பிறந்தவங்க 3 பேரு, மித்ரா தேவிக்கு பிறந்தவங்க 2 பேரு. அதான் சரி. உங்க அப்பா 2 தானமா?
அவனுக்கு கணக்கே இல்லை விடு. எனக்கு சும்மா இருக்க மாட்டீங்க ஏதாவது ஒண்ணு அதான் சொல்லிருக்கீங்க. ஓ உங்க அப்பாவுக்கு 2 தாரம். குந்தி மித்ரா. குந்தி தேவி மித்ரா தேவி. 2 பேருக்கும். குந்தி தேவிக்கு பிறந்தது நீங்க 3 பேர். 3 பேர். மித்ரா தேவிக்கு பிறந்தவங்க 2 பேர். 2 பேரு. பாண்டு மகாராஜன் தான் அப்பனா தவிர யாரோட அம்சத்தால பிறந்தோம், யாரு கொடுக்கப்பட்ட மந்திர கல்லால பிறந்தோம் அப்படின்னு தெரியுமா? என்னங்க எனக்கா தெரியும். மறை உணர்ந்த தூர்வாசர் மந்திரத்தால் தூர்வாச மந்திரத்தால் அங்கே குந்தி தேவிக்கு 5 ராஜாக்கள் அவதரித்தோம். 5 ராஜாக்கள் அவதரித்தால் குந்துமா தேவியாகப்பட்டவள் தூர்வாசரிடத்துல பணியோட வேலை செய்ய சில்லுநீர் பிள்ளையா பணியோட வேலை செய்ய போது மந்திர கல்லை கொடுக்க அந்த மந்திர கல்லில இருந்து என் தாயாகப்பட்டவர் 3 கல்லை உபயோகப்படுத்த அந்த 3 கல்லின் அம்சத்தாலே யம தர்மன் அம்சத்தால் பிறந்தவன் யாரு? எங்க அண்ணன் தர்மர். ஆமா. வாயு பகவான் மூலயமாக பிறந்தவர். 2வது எங்க அண்ணன் வீமன். வீமன். 3வது தேவருக்கெல்லாம் தலைவன் தெய்வேந்திரன் அம்சத்தாலே பிறந்தவன் இந்த அர்ஜுனன். நகுலன் சகாதேவன் அஸ்வினி தேவர்களால் பிறந்தவர்கள். என்ன உங்க அம்மா விட உங்க சின்னம்மா ரொம்ப புத்திசாலி போடுது. 3 கல்ல உங்க அம்மா 3 புள்ள தான் பெற்றிருக்காங்க. ஒரே கல்ல 2 புள்ள பெற்றிருக்காங்க. அவன் அம்மா சம்பாதிச்சான். அப்படியெல்லாம் இருந்தாலும் இரவில ஒளி தரக்கூடியது என்ன? இரவிலே ஒளி தரக்கூடிய சந்திரன். பகலிலே ஒளி தரக்கூடியது சூரியன். என்னுடைய குலமோ தாய் சந்திர குல. சந்திரகுல தோற்றமாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் என்று அறிந்தாலும் பகவானுக்கு எத்தனை அவதாரம்? பகவானுக்கு 10 அவதாரம். 10 அவதாரம். பகவானுக்கு 10 அவதாரம்னா எனக்கு 11 பேர் உண்டு. என்னங்க இது? பகவானுக்கு 10 அவதாரம். ஆமா. ஒரு மனுஷனுக்கு பேர்னா ஒரு பேர் உண்மையான பேர் இருக்கும். ஒரு பேர் பட்ட பேர் இருக்கும். உங்களுக்கு 11 நாமதேவன் என்று எப்படி நீ கேக்குற? எப்போது எது வேணாலும் எடுக்கக்கூடிய ஆணாவும் வருவான் பொண்ணாவும் வருவான். நீனு அதான் தெரிஞ்ச விஷயமாச்சா? என்னது? ஆணி வேஷம் ஆடுவா, பொட்டை வேஷம் ஆடுவா. அது என்ன பொண்ணு வேஷம் சொல்ல மாட்டியா? பொட்டன்னு சொன்ன கேசா போடுறாங்க. பகவான் அதுக்குதான் சுண்டல் வாங்கிட்டு வீட்டுல பகவான் எம்பெருமானுக்கு சுகரத்தை வட்டி வெட்டித்த சுந்தரா உந்தரா
ஜெகலாரணா சோதை புத்திர எங்கள் ராமனே பிரபு ராமனே தசரத ராமனே. ஒரு கோடி பாவத்தை செய்தவன் தான் உலகத்துல பொண்ணா பிறப்பான். யார் சொன்னது? 2 கோடி புண்ணியத்தை செய்தவன் தான் ஒரு ஆம்பளையா பிறக்கிறான். நீ எங்க வேட்டை வந்து பெண்ணாத்துற? என்னடா 1 கோடி புண்ணியத்தை செய்துதான் பொண்ணா பிறகுறான். ஏன் 2 கோடி பாவத்தை செய்துதான் ஆம்பளையா பிறகுறான். எப்படி சொல்ற? 1 கோடி புண்ணியத்தை செஞ்சவன் தான் பொண்ணா பிறக்கிறான். ஒரு ஆம்பளை 3 முடிச்சு போடுறான். அதுல இருந்து வண்டி டிவி கட்டுறான், வீடு கட்டுறான், நிலம் கட்டுறான், புள்ளிகளுக்கு பீஸ் கட்டுறான், லோடு கட்டுறான், அப்புறம் லோன் கட்டு லோனு கட்டுறான். அப்ப போய் ஆம்பளை போய் ஒரு வீட்டுல பணம் வாங்கினா 50 நடம் நடப்பான். ஆமா அண்ணா கல்யாணம் வச்சிருக்கும் பிள்ளைக்கு கூட அண்ணா கல்யாணம் வீட்டு பத்திரத்தை எடுத்து போய் பணம் வாங்குறவங்க இருக்கிறான். ஆண்டு பத்திரம் எழுதி கொடுத்து பணம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அப்ப கேட்டா அப்பயும் சந்தேகப்பட்டு தர மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க சார்ஜுக்கு போகணும். இப்ப கேளா பிரி பஸ் வந்தாலும் மட்டும் இப்ப ஓடுகிட்டு வாங்கடி 10 பேர் வேணுமா, நம்மளுக்கு லோனு கொடுக்குறானோடி. அந்த லோனுக்காரன் வந்தாலும் பேசாம அந்த ஆபீசர் வந்தா கூட அண்ணா இன்னைக்கு பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல, நாளைக்கு கட்டணா பேசாம விட்டுருவாரு. சரிம்மா நாளைக்கு கட்டுமான்னு அந்த அந்த லோன் எடுத்து கொடுத்த தலைவர் இருக்கா பாரு, அன்னைக்கு வரும்போது இனிச்சு நீ கட்டுறது உனக்கு வலிக்காது. எவ்வளவு பொருளோ எனக்கு இல்ல இந்த மாதிரி கேட்டா எவ்வளவு போயின்னு நீ பாக்கலையா? நீ எல்லாம் கல்யாணம் பண்ணதுனால உனக்கு தெரியாத கஷ்டம். ஹாய் இப்போ 16, 17 எத்தனாங்க போறோம்? ஆமா 16ஆம் தேதி 17ஆம் தேதி நாடகம் முதல் நாள் சராசந்திர சித்துபாலம் வதையான். ஆமா சம்டித்து வாத்தியார் அங்க போயிருக்காரு. அவர் பேர் என்ன தாரா? ராஜாவா? நாடகம் சொல்லிட்டாரா? முதல் நாள் சராசந்திர சித்துபாலம் வதா, 2ஆவது நாள் 18 நாடகமா. ஓ ஒரே நல்ல 18 நாடகம். பதினெட்டாம் போர்ச்சரிக்கம். ஓ இந்த மாதிரி நாடகமா இருக்கும். என்னது? ராஜா ராணி இனியா மிஸ்டர் மனைவி இந்த மாதிரி நாடகம் ஒரு 18 நாடகம் 6 மணி நேரம். அந்த மாதிரி 16ஆம் தேதி 17ஆம் தேதி பத்தனாங்க போறோம். முத நாள் எந்த நாடகம் வச்சாலும் நான் வரமாட்டேன் பெத்தலாம்ப்பா. அதுக்கு முன்னாலே பாண்டிச்சேரி கூத்து ஒரு 2 புள்ள வாங்கி வச்சு நாமான்னு குடிச்சிடும். என்னடா 3 நாளா கூத்தாரன் சம்பளம் தங்க பாட்டுட்டு கூத்துக்கு வர மாட்டேன்னு உங்களை பாக்குறேன் நான் பின்னாடி. அத்திமாநகரத்து வேந்தல் நாங்க 5 பேர் இல்ல. அர்ஜுனன் தெய்வ சாஸ்திரி காண்டிபன் விஜயன் கிரடி கண்ணன் தோழன் தெய்வ சாஸ்திரி பேடி தனஞ்சயன் திரும்பி பேடி விஜயன் ஆண்டோணி மைந்தன் தொங்கல புடுக்கன் ஆண்டோணி மைந்தன் அனுமக்கொடியுடைய பார்த்திபன் சுவேத வாகனன் கண்ணனுக்கு தோழன். எழுமோட்டு கண்ண மேல அது மாதிரி மச்சான். அது மாதிரி 10 மல்லன்னு வர எனக்கு 32 அழகு. தெரியுங்க அந்த 32 அழகா கூட தள்ளு, அந்த 33 அழகை காட்டாத. இப்படியே மூடிக்கினாரு அந்த பல்ல அழகு காட்டாத. அத்திமாநகரத்திலே 105 பேர் இருக்கும். எங்க அண்ணன் தம்பியோ நாங்க 105 பேர். பரவாயில்லையா? இறச்சின்னு வச்சா நீங்களே ஜெயிச்சிடலாம். ஏதாவது பேச உரியாடா என்ன? ஏன்னா நம்பர் இறச்சின்னு வச்சா 105 பேரு 105 பேர் போட்டாட்டி 300 ஓட்டு அவ்வளவுதான். சரியா போச்சு விடு. 105 பேரும் ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட பள்ளிக்கூடம் முடிச்சோம்.
ரெண்டாவது யாருகிட்ட பள்ளிக்கூடம் படிக்கிறோம்? என் யாதப்பா அல்லது பக்கீர் கிட்ட படிக்கணும். பக்கீர் என் வாத்தியார். 2 பேர் எனக்கு வாத்தியார். என்ன வாழ வச்ச கடவுள் அந்த கடவுள் தான்டா. 2 பேர் எனக்கு வாத்தியார். யாரு உனக்கு? ஆமா. ஓ 2 பேர் யார் யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அத்திமா நகரத்திலே எங்க திருநாட்டினுக்கும் காந்தாரிக்கும் இருந்த 101 துராதுரை ராஜாக்கள். ஓ அவரு. ஆமா. ஒரே ஒரு பொண்ணு துர்ச்சடை. மொத்தமா 101. அவங்க எங்க பெருப்பா மக்க, நான் சித்தம்மா மக்க. எப்படி இருந்தாலும் நாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் யாருகிட்ட வத்துக்கணும். ரெண்டாவது அடக்கிற போத்ரோனாரால் வீட்டை இரண்டாவது அவர் மைத்துனர் துரோணாச்சாரி. ஓ 2 வாத்தியாரு. முதலிலே 105 பேரும் கிருபாச்சாரியத்துல வில்விச்சை கற்றும் அவரை விடுத்து அவர் மைத்துனர் துரோணாச்சாரியத்துல வில்விச்சை கற்றும். எனக்கு 2 வாத்தியார் தாங்க. யார் யார்? முன்னு மோட்டு தாரமோ, ரெண்டாவது மேல்வாதி மாணிக்கம். எல்லாம் சொல்லலாம். நான் அவரு கூட அண்ணன், இவரு கூட அண்ணன். வேல்வாதியார் கூட ஒரு நாள் சோறு வாங்கிட்டு இருக்கிறான் பாரு, அவன் தான் கூத்தாடின்னு பேர் எடுக்கலாம். மத்தவங்க சும்மா பசங்க, கட்டுக்குட்டி பசங்க பெருகணும். இப்ப அவரு போய் வேணா ஊருக்காரங்க விருப்பத்தால இட்டு போய் ஆடி வேணா அந்த சமாவில் ஆடுகளாம தவிர நம்ம கிட்ட 4 வருஷம் ஐயா. கடைசி காலத்துல சாவும் போது 6 கிட்ட இருந்துட்டான் செத்தாரு. இப்ப இருக்கிறவன பூரா சொல்றது நான் என்கிட்ட மேல்வாதியாரா 2 வருஷம் தாருங்க, எனக்கு கொடுங்க மேல்வாதியார் மாதிரி யூடியூப்ல பார்த்து வேணா பாடி இருக்கலாமா தவிர வச்சுக்கினாங்க 6 மட்டும்தான். ஏன்னா ஆமாங்க, ஏன்னா அவருக்கு ஏன்னா 2000 ரூபா 40,000 செத்து போட்டான். அவனை போய் எழுப்பிதான் வாங்க. அப்புறம் எங்க குழியில எலும்பு கொடுத்து செலுத்திட்டு இருக்கோம். அப்படிங்கிறமா சாரியில விட்டு இடத்துல விட்டு கட்ட விட்டு ஏண்டா நான் சட்டா நான் தான் ஆளுவா. ஒரு பேர் வீட்டுக்குள்ள குடகத்தை மண்ணையாண்டவர் மண்ணிலும் கோடி இன்னும் ஆள்பவர் எத்தனை கோடி. மண்ணையாண்டவர் மண்ணிலும் கோடி இன்னும் ஆள்பவர் எத்தனை கோடி? 3 கோடி தான். என்ன கோடி? அருங்கோடி. அருங்கோடி 1, கோடி 1, பக்கத்துல 1 கோடி, 3 கோடி தான். நீ மாட்டம் மன்னவர் ஆடவர் எத்தனை கோடி? 3 கோடி தான் போடுவானோ. கோயில் சொத்து குழலாசம், கோயில் சொத்து குழலாசம், நங்காளி சொத்து அபதரித்தவர் வாழ்ந்தவர் உலகில் உண்டோ? மாடி மேல் மாடிக்கிட்டு புரிஞ்சிருக்காயா? நங்காளி சொத்து ஏமா அவகரிச்சு வாழறானோ அவன் மாடி மேல மாடி கட்டுவான். அவனுக்கு 5 ஆம்பளத்துல போறான். பாரு நைட்ல விடிய விடிய காலாலே நோட்டுவான் கல்ல. அவெல்லாம் நல்லா தான் இருக்கான். மழை பெஞ்சா ஒரு வேளை சேர்த்து ஓட்டுவான். அவெல்லாம் நல்லா தான் இருக்கான். மனுஷனுக்கு ஏற்க 6 அறிவு வச்சு படிச்சான். என் வீட்டு குடும்பத்தை விளக்க அறிக்கலாம், என் குடும்பத்தை குடிச்சு வர ஆக்கலாம். கோயில் வரி கொடுக்க மாட்டான். அவன் போதை போட்டு என்ன தம்ம அவன் கோயில் வரி குட்டியே 10 வருஷம் ஆகுது. யாரா 2 வருஷம் ஆட்டாமா கோயில் வரி அவன் கொடுக்க பாருங்கடா. ஆனா 10 பேர் அவன் பேரா தான் இருக்கும். அவன் போதை போட்டு இருக்கிறான்னு ஒரு 4-5 பேர் தானே அந்த முண்டாயத்துல வைக்க கூடாது. அவனு பேர் போடுறாங்க. சரி கோயில்ல திருநா காப்பு கட்டி திருநாவுக்கு நாட்டம் மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் போவாரு வரிக்காக்க. அவன் 2 நாளைக்கு முன்னாடியே கேரளாவுக்கு கட்டா இருக்கு. காலம் கலிகாலம் ஆச்சு இல்ல? ஆமா. ஏண்டா இந்த உடலாகப்பட்டது மண்ணுதான் சாப்பிட போகுது. ஆமாங்க. பிறக்கும் பொழுது ஒரு குழந்தையாகப்பட்டது கையை மூடிக்கினே பிறக்குமாயா? எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சது யாருக்கும் தர மாட்டேன், எனக்கு நானே தான் ஆளுவன்னு கையை முடிச்சுனே பிறக்கும். ஆமா. அதே செத்துட்டா கையை ஆணு விட்டுக்கிட்டு போகும்போது நான் என்ன கொண்டு வந்தேன்னு எடுத்து செல்ல போறேன். ஒண்ணும் கிடையாது. ஒன்னும் எடுத்தும் போல. நானும் கர்ணனும் அனுமானும் பிறக்கும் போதே எடுத்து வந்தோம். நீனும் கர்ணனும் அனுமானம். ஆமா 3 பேரும். கர்ணனாவது கவச குண்டலத்தோடு பிறந்தாரு.
நீ என்னத்தை எடுத்து வந்த? நான் 2 குண்டு ஒரு தாய்த்துக்கு எடுத்தேன். எம்மா தண்ணி கிண்ணி குடி. வீட்டுல அது மாதிரி 66 போன வருஷம் தான் மாஞ்சால குளம் ஜாஸ்தி என்னதான் பாத்துருக்கீங்க வாயில ஒரு துணியாவது விழுந்துக்க இல்ல அத்திமாநகரம் 66,000 வீதி. 66,000 வீதி. எங்க சித்தப்பாவுக்கும் கல்யாணம் ஆகல. யாரு விஜய் ஆழ்வார் கல்யாணம் ஆகல. இருப்பது நாங்க 105 பேரு. 105 பேரு. ஏண்டா 66 இருந்தாலும் ஒரு அப்பனுக்கு 2 புள்ள பிறகுதுன்னா ஒரு 100 ஏக்கர் இருக்கட்டும், ஆளுக்கு 50 தானே பிரிச்சுக்கணும். அப்படிலாம் எந்த கம்யூனிட்டி பிரிச்சு தர மாட்டான். மூத்த பள்ளிக்கு ஒரு 10 சென்டி சேர்த்து தான் இருப்போம். நான் எடுத்துப்பா, மீதி 12 சென்டி தான் நீ எடுத்துக்கணும். உழைப்பிடும் உழைப்பு. மூச்சு கீச்சு விட்டு சரிதா. 66,000 வீதி. 66ல 33 ராஜாக்கள் கிட்ட கொடுத்துணுமா கொடுக்க கூடாதா? கொடுக்கலாம். அது மாதிரி 100 பேருக்கு 33 ராஜாக்களுக்கு 33. அப்படி என்று எங்களை சின்ன வயதிலே கொல்ல வேண்டும் என்று அட கொடிய பாவி துரியன் செய்த எங்களை கொல்ல வேண்டுமே என்று சின்னஞ்சிறு வயதிலே குளிக்கும்படியான ஜலத்திலே பூர்வத்தை நாட்டினான். படிக்கும்படியான அறையில பாம்பை விடுத்தான். உண்ணும்படியான சாயத்திலே ஊட்டிய விஷம் கலந்தான். அது மட்டுமா செய்தான்? என்னடா ராஜாக்களையும் தாயா குந்தி தேவியும் கொள்ள வேண்டும். அப்படி என்று காசி போகும் கீழ்வாதியிலே வாதனாவரம் எல்லையிலே நெருப்புக்கு ருதுவான பொருள்கள். பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க, ஒரு பக்கத்தை வரப்படுத்துறதுக்கு வழி போகிறீங்க. இந்த விடிய நாங்க அதை வரப்படுத்தினாலும் ஊர்ல சோர்த்துக்கலாம். நெருப்புக்கு ருதுவான பொருட்கள். நெருப்புக்கு உகுந்த பொருட்களாக அரகு, வெடு, உப்பு, குங்கல்யம், ராசியம், கற்பூரம். கற்பூரத்தால் கடைக்கால் எழுப்பி அப்பா எத்தனை கோடி அரக்கு மாளிகை கட்டினா தெரியுமா? எத்தனை கோடி? 60 கோடி பணத்தை செலவு செய்து எங்களை கொல்ல வேண்டுமே என்று அட அரக்கு மாளிகை என்று காட்சி போகும் கீழ்பாதியில் பாதனாவரம் எல்லையிலே வாழ்நாவரம் நெய்வேலி கிட்ட இருக்கிற ஏன்டா என் தாலி அறுத்து குட்டிக்கிற செத்த பேசாமடா. எவனும் தாலி அறுக்க மாட்டான், கவுத்து தான் இருப்பான். தாலி அறுத்தா செய்குடி சாயத்துல பாதனாவரம் எல்லையில் அரகு, வெடி, உப்பு 60 கோடி பணத்தை செலவு செய்து எங்களை கொல்ல வேண்டுமே என்று
அந்த அரக்கு மாளிகை நாடகத்துல வீமங்கட்டி வந்து பாடுவோம் பாடுவான் பாரு. இது அரக்கு மாளிகை நல்ல இலக்கிய பனிமலை உலாவிய கதிரொலி என்ன அழகு சூழிகை பொன்னால் அழைத்த மாளிகை. அப்படி என்று இந்திரலோகமும் இதற்கிணையாகுமோ இந்திரலோகத்தையே ஈடு காட்டிட்டான் அந்த அரக்கு மாளிகைக்கு. அப்ப அந்த 60 கோடி பணமும் அந்த அரக்கு மாளிகையில எப்படி வேலை செஞ்சிருக்கும் பாத்து. அதான் சரி கொத்தனார் வச்சு காட்டினாலும் எவனும் வச்சு காட்டினாலும் சிற்பிகளோ கனக சிற்பிகள். இப்ப நம்ம சிலை செய்யறோமா அந்த மாதிரி சிற்பிகளை வச்சு கட்டுக்கான்னா அது பளிங்க கற்களை கொண்டு கட்டினா. எங்க பார்த்தாலும் பல 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 வெளியே பார்த்தா பொன்மயம், உள்ள பார்த்தா பளிங்க கற்கள் மகயம். எங்க பார்த்தாலும் முகம் தெரியும். ஆமா, பளிங்க கற்கள்ல பார்த்தோன்னா கண்ணாடியில பார்க்கிற பான்மை போல இருக்கும். அப்படி என்று பார்த்து கட்டைய இதை அறிந்தார் விதிராழ்வார். விதிராழ்வார் அறிந்து ஐயா கனக சிற்பிகளா இவர் ராஜாக்களும் தூதுவாதி எது அறியாதவர்கள். துரியோதனாகப்பட்டவன் கொடிய பாவி. ஆமாம், அவனுக்கு பரிந்த ராஜாக்களை கொன்று பணியை சுமந்து கொள்ளாதீர்கள். நான் சொல்லும்படியான நேரத்திலே பீமாட்சியிடத்திலே உரையுங்கள் ஐயா. ஐயா பீமாட்சியோன் நுண்ணறிவு படைத்தவன். அப்படி என்று பீமாட்சியிடத்திலே உரைக்க எங்களை கொளுத்தவன் தானே யாரு? புரோஜன மந்திரி. புரோஜன மந்திரியை விடுத்து கொளுத்த செய்தானே 31 நாள் தங்கி 32வது நாள் நீங்கள் சென்று விடலாம் என்று சொல்ல 32வது நாள் நடு தூண் வச்சிர தூணை அறிந்தான். அறிந்த உடனே ஒரு தூணாகப்பட்டது பாதாள நிலவரை சென்றது. அதிலே எங்களை மார் மேலும் தோல் மேலும் என் தாய் குந்தி தேவியை 5 பேரையும் தூக்கம் கலையாம இடுமாவனம் சார்ந்தார். இடுமாவனம் சார்ந்து அந்த வட்டப்பாறைக்கு அதிகாரியாக திகழக்கூடிய இடும்பாசூரன் அவர் தங்கை மும்முளக்கண்ணி. மும்மலக்கண்ணி என்ன? மும்முளக்கண்ணினா 3 மார்புஸ்தானம் இருக்கும். 3 மார்புஸ்தானம். என்ன அரியா புள்ள இருந்து பாக்குறேன், எல்லாருக்கும் 2 தான் இருக்கு. நம்ம ஆயா புஷ்பம் 3 மார்புஸ்தானம். அவ வாங்கிய வரப்பிரசாதத்தின்படி கண்ணுக்கேற்ற ஆடலை எப்போது அவள் கண்ணால் காண்கிறாளோ ஒரு மார்புஸ்தானம் மறைஞ்சோம். ஏமம் பார்த்தா 3 மார்புஸ்தானம் 3 பேர் இருக்காங்க. தடாக 1 தடாக 1 கடாதகை. இன்னொன்னு யார் இப்ப சொன்னார மும்மலக்கண்ணி 1. அப்புறம் எவ்வளோ ரேணுகா தேவி. ரேணுகா கும்பிடுதான். சும்மா ஏதாவது பேனாதாங்க பேசாம இருக்கிறது. கடாதகை நீ சொல்ற நீ சொல்லுங்க. இப்படி 3 ஸ்தானத்திலே அவள் வாங்கிய வரப்பிரசாதத்தின்படி கண்ணுக்கேத்த ஆடவர்னா அவரை திருமணம் செய்கிறவன் பார்த்தா. கண்ணுக்கேத்த ஆடம் பார்த்தானா அது ஒண்ணு மறையணும்னு வருத்தம் வாங்கினா. பார்த்தான் வீமன். அந்த வீமன் வட்டப்பாறையில எங்களை ராஜாக்களையும் கெடுத்தி தாய் குந்தாதேவியோடு நாங்க இருக்க வட்டப்பாறைக்கு அதிகாரி இரும்பு ஓடி வந்தான். யாரு 5 பேர் படுத்து கிடக்கிறது அப்படின்னா வீமன் வந்தான். அவனை அடிச்சான், கொண்டுட்டான். கொன்ற உடனே அவ தங்கச்சி மும்மலக்கண்ணி ஓடி வந்தாள். வீமனை கண்ணால பார்த்தா 3 ஸ்தானத்திலே ஒரு ஸ்தானம் மறைந்தது. மறைந்த உடனே ஐயா என் கண்ணுக்கேத்த ஆடவர் நீங்கள் தான் என்னை திருமணம் சூட்ட வேண்டும் என்று மும்மலக்கண்ணி வீமனை பார்த்து கேட்ட உடனே நீனோ அசுரகுலம் நானோ சந்திரகுலம். உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படி என்று கேட்டு ஐயா 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 என்று காலிலே விழுந்தால் எனக்கு துணைவனாக இருந்த என் தமையனையும் கொன்று விட்டீர்கள். நான் மட்டும் இந்த வட்டப்பாறையில எப்படி தனியாக இருப்பேன் அப்படி என்று என் தாய் குந்தி தேவியிடத்திலே ஓடி அழுகிய உடனே தாய் குந்தாதேவியா பெண் என்றால் பேயும் மனமரங்க உள்ளவா. உண்மைதாங்க. தாய் குந்தாதேவியாகவட்டல் தம்பி வீமா அவனுக்கு ஒற்றவன் அவங்க அண்ணனு துணையாக இருந்தான். அவனை கொண்டுட்டேன். அவனுக்கு வாங்கி வரப்பிரசாதத்தின்படி உன்னை கண்ட உடனே ஒரு மார்புஸ்தானம் மறைந்து விட்டான். அவனுக்கு ஏத்த ஆடவன் நீனே அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் தாய் சொல்ல. அதுக்கு அவன் சொல்றான் தமையன் வார்த்தை தட்டாதவர்கள் நாங்க 4 பேர். அண்ணன் வார்த்தைக்கு தட்டாதவங்க. அப்படி என்று அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னு வீம பார்த்து என்ன சொல்றான்? நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அண்ணன் தர்மம் கல்யாணம் பண்ணிக்கினா போறேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏண்டா அண்ணன் இருக்க தம்பி கல்யாணம் பண்ண முடியுமா? யாரு இப்பெல்லாம் அண்ணன் இருக்கும் போது 4ஆவது தம்பியா கல்யாணம் பண்ணிக்கிறான். போன் பேசி லவ்ல
அது முந்தா நாள் நம்ம சித்தமும் சொன்னா பாரு, என்னன்னு டேய் ஏன்டா குடிக்கிற, விடி விடிய நாங்க கூத்தாடி சம்பாதிச்சு எங்க 2 பொண்ணை கட்டி கொடுக்குறது கஷ்டமா இருக்கு, குடிக்காடா ஒப்பந்தான் செத்து போட்டானே அப்படின்னு நான் என்ன சொன்னா, பேசாம இருக்கண்ணா 30,000 செலவு வச்சுனா 3 தங்கச்சி கட்டிக்க மாட்டோம். எப்படி 30,000 கல்யாணம் பண்றேன்னு என்னன்னு யோசிச்சான். 3 செல்லு வாங்கி கொடுத்தா அவன் எவ்வளவு எழுதி தோணும். 3 செல்ல என்ன பண்றா? அதான் ஓப்போ இப்படியாக அந்த மாதிரி காலகட்டமா மாறி டேய், போய் வீமம் பார்த்தான் தமிழருக்கு நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படி என்று சொல்ல பார்த்தால் உடனே குந்தி தேவி காட்டிலே உள்ள முருங்கையை வெட்டி அந்த முருங்கை மரத்துக்கு தாலி கட்ட சொன்னான். முருங்கை மரத்துக்கு கல்யாணம் பண்ணதெல்லாம் அதுக்கு பேர் கண்ணால முருங்கை. அதுக்கு பேர் காட்டு முருங்கை. இப்ப கர்மராசா தாலி கட்ட பிறகு அது பேர் கல்யாண முருங்கை. கண்ணால முருங்கை என்றார். நாளும் கல்யாணம் பண்ணி வீமனாகப்பட்டவன் திரும்பியும் இடும்பிய கல்யாணம் பண்ணா. இடும்பிய கல்யாணம் பண்ணி ரிஷிபிண்டம் ராத்தாக்கியால் என்று வாழ் வைக்கிறீங்க. 3ஆம் அதுல ஒரு பிள்ளையை பண்ணான். யாரு கடோர் கட்டளை பண்ணிட்டான். பிறந்த பிள்ளை கடோர் கட்டளை பையன். அதுக்குள்ள உலக வசந்தி ஏற்பட்டு போச்சு. என்னன்னு அரக்கு மாளிகையில இவர் ராஜாக்களும் இருந்து விட்டார்கள். அப்பா அப்படி என்று உலக வசந்தி ஏற்பட இது பாண்டு மகாராஜன் காதிலே விழுந்தது. அவன் செஞ்ச சபதம் போய் விடுமே. என்னன்னு யாரு அவங்கிட்ட என்னை கட்டி இழுத்து வந்தானே அவன் தோளுக்கு செஞ்ச பெண்ணும் என்னை கட்டி இழுத்து வர சொன்னாயே துளாச்சாரி உன்னை கொள்வதற்கு படைக்காவிட்டான் பாஞ்சால மன்னன். அப்படி என்று யாசன் உபயாசன் என்ற சொல்லக்கூடிய முனிவர்களை வர சொல்லி யாக வளர்த்தி அதுல பிறந்தவங்க யாகஜேனி 16 வயது பெண்ணாக பிறந்தார்கள். பிறக்கும் போது நெருப்புல பிறந்தவங்க 2 பேரு. யார் ஒண்ணு வன்னிய 3 பேரு. 3 பேர். ஒண்ணு வன்னிய, ரெண்டாவது வந்து பாஞ்சாலி, மூணாவது முருகப்பெருமா, நாலாவது நானும் வன்னியன் தான். நெருப்புல தான் துஷ்டதுய்மன் இப்படி பிறந்து பார்த்தால் பாஞ்சால மன்னன் ஏதடா இவர் ராஜாக்களும் அரக்கு மாளிகையிலே இருந்து விட்டார்களே, இதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது அப்படி என்று அவனே 56 ராஜாக்களுக்கு நிரூபித்தான். என்னன்னு பாஞ்சாலிக்கு கல்யாணம் அப்படி என்று விளைக்க அனுமந்தாய் என்று சொல்லக்கூடிய வில்லை நாட்டி வில்லை வளைக்கிறவனுக்கு பொண்ணுனாங்க. நாங்க யாரு வீட்டுல இருக்கோம்? உயவர் மனையிலே பாப்பார உருவிலே 300 மங்கலத்துல இருக்கிறோம். 300 மங்கலத்துல பாப்பார வடிவில இருந்த உடனே இந்த நிருபத்தை வாயு பகவான் மூலமாக அறிந்து நாமத்தை காட்டி அந்த உருவத்தோட போறோம். சென்ற உடனே பார்த்தான் பாஞ்சால மன்னன் அவனே 56 ராஜாக்களும் எழுந்து அந்த வில்லை வளைத்தார்கள். யாராலையும் வளைக்க முடியல. நேரா துஷ்டத்தீமையன் தான். ஐயா குரு பெரியோர்களே, மன்னாதி மன்னர்களே, மகுடமுடி வேந்தர்களே, அவனே 56 ராஜாக்களே, இந்த வில்லை வளைப்பவர் ஒருவரும் கிடையாதா? நானே அறுப்பவர் ஒருவரும் கிடையாதா? யாகசேனியை திருமணம் சுட்டுவர் ஒருவரும் கிடையாதா? அப்படி என்று கேட்க இதை பார்த்தேன். நான் எழுந்திருந்தேன். கும்பல்ல எழுந்திருந்து ஐயா குலத்தாரா இருந்தாலும் வெள்ள வளைக்கலாமா? எந்த குலத்தாரா இருந்தாலும் இந்த வெள்ள வளைக்கலாமா அப்படி என்று சொல்ல அதுக்கு துஷ்டதேவன் சொல்றான், நீச்ச குலத்தான் ஒருவனை தவிர அந்த பொய் சொல்லி வாங்கிக்கிறான் அவனை தவிர யாரு வேணாலும் வெள்ள வளைக்கலாம்னா. நீ என்னை விட்டுருந்தா நான் வளைச்சிருப்பேன். நீ தான் வளைக்காம சத்தியால் வீட்டுல பாத்தியா ரசையும் இலையை விட்டு போகாம வளைச்ச. இதை பார்த்து நான் எழுந்திருந்து பகவான் பாதத்திலே கஞ்சாடை காமித்து அதை வளர்த்தேன். பிள்ளை வளர்த்து நல்ல நேரத்தில் ரத்னாபுரத்தை சேர்ந்த வள்ளலார்
ஐயா அரசன் ஐயா அவராளி நடுமேட்டுக்குப்பம் ஏஎம் ஆறுமுகம் பிள்ளை காலமாக எனக்கா குத்து கொண்டாங்க செட்டு போட்டா நான் வந்து அனாத போனோம் பிள்ளை வளர்த்தியல் பிள்ளை வளர்த்து முத கல்யாணம் எனக்கு 8 பொண்டாட்டி. சரி இதெல்லாம் வச்சுன்னு குடும்பம் லாச்சி வச்சுக்கிட்டு ஒரு பொண்டாட்டி வச்சு அவனால் சமாளிக்கல. ஒரு பொண்டாட்டி வச்சு 2 குள்ள பேருக்கு நோட்டு போட்டு வாங்கிட்டாங்க. அதில் சாப்பாடு கழிவுல 8 பொண்டாட்டியா பல்லு லொம்பட்டாணி திங்கலாம். பல்லு இல்லாத பாலேஜ் வாங்கி சாப்பிடுறாங்க. ஏகச்சேனியும் முதல்ல திருமணம் சுட்டின. ஓ முதல் கல்யாணம் ஏகச்சேனி பார்த்தான். உபநய கல்யாணம் என்று லக்குணகுமாரனுக்கு லட்சணகுமாரனுக்கு உபநய கல்யாணம் என்று வரவழைத்தான். வரவழைத்து அட சூது சொகட்டால் அடி தோற்று சூது சொக்கட்டான ஆடி எங்கள் ஐவரையும் 38 வரவோடு 6 முருள் அசிய முருள் அனைத்து வைத்து தோர்த்த உடனே யாகச்சேனியை யாகச்சேனியை துர்ச்சாதனன் சிகை பிடித்து இழுத்து வர எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்தால் யாகச்சேனி கண்ணா கோவிந்தா நாராயணா ரகுராமா என்று பகவானை அழைக்க பகவான் ஓடி வந்து மாலா துயில் கொடுத்தார். என்னன்னு வென்றா பகவான் சொல்றார், கற்றதான் குழல் பிடித்து கண்ணில் நான் பெற்ற மன்னன் துர்ச்சானன் துயில் விடுகிறான். கற்றதான் குழல் பிடித்து கண்ணில் நான் பெற்ற மன்னன் திருநாட்டின் மோகன் துர்ச்சாதன பற்றிய துயிலுரிய பாண்டவரும் பார்த்திருக்க. இந்த பாண்டவர் ராஜாக்களை பார்த்துனார். ஒற்ற தவிர்த்தகிரி கோவிந்தானிய என்று என் அத்தைக்கு மாறுவேறு யார் மானம் கார்பாரு அப்படி என்று கூப்பிட பகவான் ஓடி வந்து மாலா துயில் அளித்தார். இரண்டாவது எங்க மாமா பொண்ணு யாரு நாக உலகம் சென்றோம். எப்ப சென்றோம்? ஓ தீர்த்த யாத்திரை வழியாக எதனால சென்றோம்? ஓ தர்மராயனும் துரோபதி ஒன்னா இருக்கும்போது கண்ணால பாத்துருக்கேன். எங்களுக்குள்ள ஐவர் ராஜாக்களுக்கும் ஒரு வருஷத்துல ஒரு பாகத்துல இருப்பாங்க யாகச்சேனி. ஓ முதல்ல தர்மராசா பாகம், மூணாவது அர்ஜுனா. எதுக்கு திருவிழா வைக்கிறாங்க? தீமை திருவிழா திருமா திரௌபதம் கோயில்ல காட்சி அதிகமா இருக்குன்னா என்னதான்டா உன் வம்பு? எது சொன்னாலும் கொத்தமா போடுது, ஏதாவது சொல்லிட்டு போவாங்க. தீமை திருவிழா ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? இந்த வருஷம் தர்மர் பாகத்துல இருந்தா அடுத்த வருஷம் அடுத்தவங்க பாகம் போனோம்னா தீயில இறங்கி மீண்டும் பிறந்து அப்புறம் தான் போவாங்க யாகச்சேனி. மறு அடுத்த தர்மன் பாகமோ வீமன் பாகமோ ஒரு வருஷத்திற்கு ஒரு பாகம் தீயில இறங்கி மீண்டும் போறோம். நானும் அப்ப 4 இருந்து என் முண்டாட்டி நெருப்பு இருக்கு இதை பார்த்து ஐவர் ராஜாக்களும் ஒருத்தவங்க கூட ஒருத்தவங்க இருக்கும் பொழுது யாரு பாக்குறாங்களோ அவங்க தீர்த்த யாத்திரையா போயிடணும் அப்படி என்று சொல்ல நான் பாதாள உலகம் வழியாக நாகலோகம் வழியாக போக நாகராஜன் பார்த்தான். உங்க அண்ணன் வீமாட்சி உரைத்தார், என் தம்பி ஆளாளர்கள் முறை வருவான், அவனுக்கு திருமணம் உருன்னு. 2வது கல்யாணம் நாகக்கல்லிய கல்யாணம் பண்ண. ஓ 2வது கல்யாணம் நாகக்கல்லி கல்யாணம். 3வது கல்யாணம் நேரா ஆனகுந்தி பட்டினமா போனேன். ஓ வடமதுரை ஆனகுந்தி பட்டினமா போன. வரவே மாட்டாங்க, காஞ்சி போய் கருவோட தான் கிடக்கணும். 3வது கல்யாணம் சுபத்திர அள்ளி பவளக்கொடி போகவதி சித்ராங்கதை மின்னலொளி 8 பொண்டாட்டி. இது அரிது பார்த்து நான் ஒரு காலத்தில் தேவலோகம் வழியாக சென்று தேவலோகம் வழியா செல்லும் பொழுது தேவமானாகப்பட்டவன் யாரு வந்து அடிக்கிறது? அடியோ தண்டமா 9 கோடி அவலங்களும் வந்து அடிக்கிறான். கோடி அவனர்கள் நிவாத கவச காளையர்கள் ஓடி வந்து தேவலை வந்து அடியோதனமா அடிச்சானோ. அடித்த உடனே நான் அந்த வழியா போகும்போது தேவேந்திரன் எங்க அப்பா ஓடி வந்து தேவமாதியை விடுத்து மகனே அர்ஜுனா இங்க
நான் அழைத்த உடனே வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நிருபம் அனுக்க நிருபத்தை கண்டு நான் நேரா போன உடனே என்ன நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு அரிசியாகுமா என்ன காரணம் தந்தையே அப்படி என்று சொல்ல நிவாத கால கௌசகர்கள் 9 கோடி அமனர்களும் அடிக்கிறார்கள். இந்த தேவ உலகத்தை கேக்குறானு நான் தேவ உலகத்தில் அமர்ந்திருக்கும் போது என்னால ஒண்ணும் செய்ய முடியவில்லை. நீ ஆனால் அர்ஜுனன் ஆச்சு உன்னால் நினைத்தால் அவர்களை வெல்ல முடியும் அப்படி என்று சொல்ல ஊர்ல ஒருத்தவன் சண்டை இல்லாம ஒருத்தவங்கிட்ட போய் சண்டை வளர்த்தனா சரி இங்க வந்து கூத்தாடினா நம்ம வந்து ஆடுற ஊர் தானே அப்படின்னு வரவும் போறோம்லாம் இழுத்து போட்டு அடிச்சா நம்மள சும்மா விடுவாங்களா? ஒன்னி மட்டும் அடிக்க மாட்டாங்க. 17 பேரையும் வச்சு அப்படியே ஏரியில போச்சிருவாங்க. அது மாதிரி அந்த 9 கோடி அமனர்கள் இடத்துல போய் நான் ஒருத்தவன் போய் சண்டை போட்டா என்னடா சொல்லுவாங்க? அதுக்கு காரணம் வேணும் இல்ல? காரணம் வேணுமே அப்படின்னு நான் கேட்க உடனே தேவலோகத்தை பட்டம் கொடுத்தா. உங்க அப்பா ஏன் பட்டத்தை கொடுத்தா? ஏன் பட்டத்தை கொடுத்தார்? 9 கோடி பேர் வருவானோ தேவலோகத்துல தேவேந்திரன் தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க அப்படி என்று பட்டத்தை கொடுக்க நான் அரசாட்சியில அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நேரா 9 கோடி பேர் வந்தானோ அவனை வாங்கி வராங்க. என்ன கரமும் சிரமும் ஒன்னா சேர்ந்தா நாங்க செத்து போடுவோம் அப்படின்னு கைலாபுரம் கோடி வரத்தை வாங்கிட்டானோ. ஏண்டா கரமும் சிரத்தையும் ஒன்றா எப்படி போக முடியும்? சூப்பரான ஐடியா. ஆளுக்கு ஒரு கோட்டை வாங்கினா வாங்கி கொடுத்து பாரு கிளாஸ்ல ஊத்துவானோ இப்படி குடிப்பானோ. இது கரம் இது சிரம் டப்புன்னு மாட்டி போட்டு புராணத்தை படிச்சவருங்க. இதற்கு பரிந்து பார்த்தா அவனு வந்தானோ 9 கோடி பேரும் பானத்தை போட்டு விடுகிறார்கள். பானத்தை விட்ட உடனே ஏமா பேசாம இருங்களா மல்லாட்டியா போறீங்க நாளைக்கு காலையில 9 கோடி பேரும் பானத்தை விட்ட உடனே ஏதடா இது இவர்களை என்ன செய்யலாம் அப்படி என்று நான் பின்புறமாக திரும்பி என் அம்புரா தோணில இருந்து அம்பர் நான் ஒரு விட்டுனா அவனுக்கு 2 பானமா போகும். ஏன்னா அவனு ஒரு கையால ஆமா 2 கையாலையும் பான பிரபாசம் செய்த உடனே 2 கையாலையும் பானம் எடுத்து விட்ட ஏதடா இது இப்பேற்பட்ட வித்தை கட்டவனா தெய்வேந்திரன் நான் இருக்கேன்னு அவனுக்கு தெரியல. தெய்வேந்திரன் நினைத்து எப்படி தெய்வேந்திரனுக்கு இந்த வித்தை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கரத்தையும் சிறுத்தையும் ஒன்னா வச்சான் சேர்த்துட்டான். சேர்த்துட்ட உடனே பார்த்த உடனே அன்றைய நாள் தினத்திலே அப்போது கரம சிரமம் ஒன்னா சேர்ந்தது. அப்போதுதான் எனக்கு ஒரு பேரு சைவ பேசாச்சு சைவ சாஸ்திரி அப்படி என்று சொல்ல இதற்கு பரிந்து நான் தேவல வந்து அவனால கொன்ன உடனே தெய்வேந்திரன் பார்த்தா ரம்பை ஊர்வசி திலோர்தமை மேனகை கம்ப ஊற வச்சு இடிச்சு கூழாகணும் அப்பதான் குடிக்கலாம். கூழு குடிச்சவங்களாம் நீங்க கல்லு மாதிரி இருக்கான். இட்லி தோசை தின்னவங்களாம் நீங்க சுகர் பிபி பிரச்சனை வீங்கி போயிருக்காங்க. ஊர்வசி ஆகப்பட்ட நடின மாடிய உடனே நான் அமர்ந்திருக்க என் அழகை பார்த்து ஊர்வசி ஆசைப்பட்டா. ஊர்வசி நல்ல படங்க முந்தான சூப்பரான ஊர்வசியாகப்பட்டவள் என்னை பார்த்து ஆசைப்பட அம்மா நீ எனக்கு ஒரு தாய் ஸ்தானத்திலே உள்ளவள். ஏன்னா எங்க அப்பங்கூட நீ யாருன்னா எனக்கு தாய் அதனால நான் உன்னை கூடி சுகிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்ல ஊர்வசியாகப்பட்டவள் எனக்கு சாபம் கொடுத்தா. என்னன்னு எப்போது என்னுடன் நீ கூடி சுகிக்க விட்டாயோ இன்றில இருந்து ஆணும் இல்லா பெண்ணும் இல்லா பேடியா போக கடவுள் மொட்டை மாதிரியா போனாலே அப்படின்னு சாபம் கொடுத்தா. ஊரு பொட்டை மாதிரியா போறாங்க. அப்புறம் ஆண் இல்ல பெண் இல்ல பேடினாலும் ஒண்ணுதான் பொட்டை மாதிரினாலும் ஒண்ணுதான். ஏன்னா
பேடினா அங்க இருக்கு உங்களுக்கு தெரியாது. பொட்டை மாறினா டப்புன்னு தெரியும். வரைக்கணும். பேடி உருவத்தை கொடுத்தார். நேரா எங்க மாமங்கிட்ட போனேன். மாமா இந்த மாதிரி ஊர் வச்சு சாபம் கொடுத்தா அப்படின்னு சொல்ல ஊர் வச்சுக்கிட்ட போய் மாமன் சொன்னார். என்னன்னு அம்மா இந்த பேடி ரூபம் அவனுக்கு எப்பொழுதும் இருக்க தேவையில்ல. அவன் வானா வரணும் போனா போனோம் அப்படி என்று மாற்றி அமைக்க இப்ப நான் வானா பொட்டு மாதிரி ஊர் வந்துடும். நீ சொல்ற மாதிரி வந்தா போது அது வந்தா தானே இப்ப காட்சிக்கு கடை கடையா தட்டலாம். போடுதா அப்போது எனக்கு வந்ததுதான் பேடி என்று 5 பைசா வெட்டி 10 பைசா வெட்டி நிலம் வாங்கலாம். அவன் கடைக்கறியா ஏறி ஒரு நாளைக்கு 5000 சம்பாதிக்கிறான். நானும் புடவை கட்டி போனேன். எனக்கு பேடி என்று அப்போது ஒரு பெயர். அப்படி எல்லாம் இருந்தாலும் இப்போது யாரு விளையாட நாள் அளிக்கப்பட்ட உபலாயப்பட்டினத்துல இருக்க 12 வனம் 12 வருஷத்தையும் கழிச்சு ஓராண்டு அக்கியாவாசியம் கழிச்சு விளையாட நாள் அளிக்கப்பட்ட உபலாயப்பட்டினத்துல இருக்கிறேன். ஏன் என்னை அழைத்தார்கள்? எங்க அண்ணன் தர்மம் உனக்கு நிருபம் இருக்க அப்படி என்று தெரியவில்லை. நிருபம் அனுப்பினாரே தவிர அந்த நிருபத்தை பிரிச்சு நான் படிக்கல. இப்ப படிக்கிறேன். இது யாரா எழுதிருப்பா? படிச்சு கம்யூனிட்டி தான் எழுதிருப்பான். இரு நான் வாட்சி பாக்க. அவன் ஹோம் கம்யூனிட்டி பண்றது அந்த மாதிரி. இதோ தம்பி ஆகிய அர்ஜுனனுக்கு எழுதும் நிருபம் என்னவென்றால் தர்மராஜ் எழுதும் மடல் என்னவென்றால் இதோ மேகராஜன் முதல்வி மின்னல் ஒளிக்கு சுகவாழ்வு கொடுத்து வந்தால் தம்பி இல்லனா தம்பி கிடையாது. அப்படி என்று உரைத்து விட்டார் அண்ணன். பண்ணிவிடு வேலைமா. அண்ணன் மனைவி தாய்க்கு சமம். தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி அம்மா மாதிரி. நீ சொல்லுங்க சுகவாழ்வு கொடுக்கணும். அப்பேற்பட்ட இன்னைக்கு எதுக்கு கூத்து வச்சிருக்காங்க? காட்சி அதிகமா அதே சொல்லி நிக்காது. கூத்து வச்சா கூட்டம் சேரும். கூட்டம் சேர்ந்தா குச்சி விட்டு அடிக்கணும். ரோடு முருகபெருமானுக்கு திருவிழா. முதல் தாம்பலம்னு இப்ப கல்யாணம் வச்சா எதுக்கு மாமங்கிட்ட எடுத்து முதல் தாம்பலம்னு கொடுக்குறோம்? மாமங்காரனுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் தாம்பலம் கொடுக்கணும் தெரியுமா? அவன் தான் 2 லட்சம் 3 லட்சம் செலவு செய்வான். எப்படி மாமனுக்கு முதல் தாம்பலம் கொடுக்க ஆரம்பிச்சா? இந்த பண்ருட்டி ஆத்து பாலத்துக்குனால வல்லூருக்கு எங்கனால தான் இந்த நிலங்க வச்சா 1.5 லட்சம் 2 லட்சம் ஆகுது. பண்ருட்டி எங்கடால போ நிலங்க வச்சுனா 4 பொம்பளை வந்து புட்டு வச்சுட்டு பேசாம கொடுவோம். நம்ம மீனை வாங்குவானோ கறியை வாங்குவானோ குடிச்சிட்டு அவன்ல அடிச்சு போனோம். அப்புறம் கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு அது மாதிரி ஏன் தாய் மாமனுக்கு முதல் பத்திரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னு தெரியுமா? காட்சி வைப்பான். பகவானுக்கு முருகபெருமான் தாம்பலம் கொடுத்தார். பகவானுக்கு முதல் தாம்பலம் அது எப்படி கொடுத்தார்? எப்படி புலவரான சூரபத்மனை அழித்ததினால் முருகன் போய் சூரபத்மனை கொண்டதினால் தெய்வ குஞ்சரிய பரிசா கொடுத்தான் தெய்வேந்திரன். அந்த தெய்வானையை கல்யாணம் பண்ண திருவாவின்குடிக்கு அடுத்து திருப்பரங்குன்றத்துல கல்யாணத்தை வச்சிட்டாங்க. முருகனுக்கும் தெய்வானிக்கும் அதுல முதல் தாம்பலத்தை கொடுக்கணும். ஆமா முதல் தாம்பலத்தை அந்த முதல் தாம்பலம் கொடுக்கிறவன் வாங்குறவன் பெரிய நாணியா இருக்கணும். அப்படி நாணியா இருக்கணும்னா ஏன்னா கண்ணதாசன் கிட்ட போயிருக்கலாம். கண்ணதாசனே நாணியா? பாட்டி எழுதிருக்காரு சிந்திச்சு கண்ணதாசன் காரக்குடி அப்படி என்று முருகபெருமான் மாத்தி எப்படி தாம்பலம் கொடுத்தார்? எப்படி புலவர் என பொதியமா மலையில் வாழ் இலகுமா முனிவரவர் புலவர் என்றார். அன்புடன் அவர் இருந்து இன்பமுள்ள கலைமகளோ புலவி என்றார். கலைமகளோ கருத்தறிந்து கலைநதிக்கு மலைமகள் தான் என்று எடுத்த சண்முகவேல் புலவர் என வாழ்த்தினாலே அப்படின்னா அனைத்து தேவர்கள் எல்லாம் ஒன்றா கூடி பொதிக மாமலையில வாழக்கூடிய அகத்தியருக்கு கொடுக்கலாம் முதல் தாம்பலத்தில். முருகனுடைய கல்யாணத்துக்கு அகத்தியருக்கு முதல் தாம்பலம் அகத்திய பெருமானுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அகத்தியருக்கு கொடுத்த உடனே அவர் பார்த்தார்
அன்புடன் அவரிருந்து இந்த பட்டத்திற்கு உரிய பட்டவன் நான் கிடையாது. கிடையாது. அன்புடன் அவரிருந்து இன்பமுள்ள கலைமகளோ புலவி என்றார். கலைமகள்னா சரஸ்வதி. சரஸ்வதி தான் நாவில் அமர்ந்து நல்லோசை தராங்க. அப்படி என்று சரஸ்வதியை கூட்ட அந்த பட்டத்தை கொடுக்கும்போது ஒரு பெண்ணாகப்பட்டு சபைக்கு வருவதே தவறு. எனக்கு முதல் தாம்பலத்தை கொடுத்தது இரண்டாவது தவறு. இந்த பட்டத்திற்குரியவள் நான் அல்ல. கலைமகளோ கருத்தெடுந்து கலை நடுகி மலைமகள் தான் நின்றெடுத்த சண்முகவேல் புலவர் என வாழ்த்தினாள். முருகபெருமான் தான் இந்த பட்டத்துக்கு உரியவர்னு. இந்த முருகபெருமான் உரியவனே இந்த பட்டத்துக்கு உரியவர் அப்படின்னு முதல் தாம்பலத்தை முருகபெருமான் கொடுக்க கல்யாணம் யாருக்கு? முருகபெருமானுக்கு. முருகபெருமானே முதல் தாம்பலத்தை வச்சிருந்தா நியாயமாகுமா அப்படின்னு முருகபெருமான் பார்த்து பகவானை கூப்பிட்டு முதல் தாம்பலத்தை கொடுத்தார். ஓ, பகவான் கிட்ட. முருகபெருமானுக்கு பகவான் மாமா. அதனாலதான் அவரு கொடுத்த வர முறை பிரகாரம் தான் இப்ப பூலோக மக்கள் தாய் மாமனுக்கு முதல் பத்திரிக்கை வைக்கிறது. சரி. அப்பேற்பட்ட முருகபெருமான் ஆலயத்தை உண்டு செய்து கத்தல் போனால் காணாண்டே கடின கோபமானாலே கபடி செய்த நீதானே நம்ம கிட்ட மரப்பட்டு கண்ணா தூரம் மரப்பட்டு கண்ணா நம்ம கிட்ட ஒரு 2 வருஷம் தூரம் வச்சான் ஆளு. நம்மள விட்டு போய் சமா போட்ட ஆளு திருவாமூர் ரோட்ல ஜெயபால கூப்பிட போய் அடிபட்டு செத்துட்டான். அந்த கண்ணு தானே முருகா கத்தல் போலால் காணாண்டே கடியல் கோபம் கபடி செய்த நீதானே கனக வார்த்தை பேசாதே 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 நீ ஒரு கோமா மஞ்சள் உருவல் மலமுள்ள வயல் தோல்களுக்குள்ள மகரிகளை மதிக்குள்ள என் மனவாதி என்ன பாட்டி என்றா இருந்தேவை பெருகாதா இங்கு வந்து உமை பார்த்தால் பெரும்போரா தினமோ பெரும்போராய் எங்கு கண்டு தேடுவது புதறியர் பாடுவது யாரிடத்தில் கூறுவது நாரதம் உரைப்பானோ சிவகனி மேல் கண்டேனே தெற்கு முகமாய் நின்றானே திரு மொட்டை அடித்து கொண்டானே அவள் வடிவே பலிராமசாமி உரை பாமாலை பாடி உரை பாடியவருக்கு ஏறி உரை பெருமா. அப்பேற்பட்ட எதிரில் அமர்ந்திருக்கும் நான் முருகபெருமானுடைய வாத்திற்கும் கலியுக கடவுள் முருகபெருமானுடைய வாத்திற்கும் இதோ வயதிலம் பட்டுதான். என்னடா 20 வருஷமா கூத்தாடி வர இது எல்லாம் சொல்றீங்க. அப்புறம் வேற ஏதாவது நீ ஒரு பேர் வையா. இது பேரு வயதிலம் பட்டு. வழுதலம்பட்டு திவிஜேத்திரத்திலே அமர்ந்திருக்கும் நான் ஆத்தாளை அபிராமி வெள்ளி அண்டமெல்லாம் ஊத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை அங்கையில் பாசாங்க கரும்பு உருங்கும் வில்லும் சேர்த்தாளை மூக்கணி தொழுவற்கு தீங்கு என்பதில்லையே. பூத்தவளே போன 14 மூத்தவனம் காத்தவளே கண்டனுக்கு மூத்தவளே மூவா முகந்தவளே உன என்று மற்றொரு திங்கள் ஒளிகள் உண்டோ. அம்பாளுடைய பிள்ளை முருகபெருமானுடைய வாத்திற்கும் எமது நாடக ஆசிரியர் மேல்வாதியைச் சேர்ந்த மாணிக்கம் நாடக ஆசிரியர் தாத்தா நான் 3 நாளைக்கு முன்னாடி வேஷம் அண்ணன் 3 நாள் செத்துட்டார். அதான் அம்மா ராசி அடி வச்சாலும் முடிச்சுட்டோம். அம்மா தூக்குனேன். சாகத்தியா இருக்கணும். எங்க அப்பா 6ஆம் பொறி இழுத்துல 8ஆம் பொருக்காரன். எத்தனை பேரு? அவங்க ஒருத்தவங்க தான் 8ஆம் பொருக்காரன். 6 பேர் கூத்தாட ஊரு உள்ள வந்துட்டாங்க. அவங்க எங்க 6 பேர் எப்படி போகுது? ஆனா அம்மா தில்ல ஒண்ணு கடிக்க பேசாம ஒரு ஸ்டேஷன் எடுத்து போட்டுருக்கான். அவங்க அப்பா தேவடியா போவான், அவனும் கூத்தாடுறான்னா விவசாயி அவன் அப்பா மாத்து மச்சி காணுக்கான் திருக்கோயிலூர்ல. அது மாதிரி இருப்பினும் கற்றது கையளவு கல்லாது உலகளவு
புகழ் இல்லாத மனுஷன் புழுவுக்கு சமம். தோன்றின போலோடு தோன்றிய அத்திலார் தோன்றல் தோன்றாமை நன்று நன்று. யாகாவார் ஆயிரம் நாகாக்க காவாக்க சோகாப்ப சொல்லியிருக்கப்பட்டு குரல் என்னவென்றால் எவற்றை காக்காவிட்டால் நாவை அடக்கி பேச வேண்டும் இல்லையெனில் சொற்குற்றத்திற்கு ஆளாகி துன்பப்படுவர். எந்த வார்த்தையை பேசினாலும் தமிழில் பேசினா திருத்தமா பேசு. ஆமா, வந்துச்சு போன்ச்சு பேசக்கூடாது. இவனுக்கு யாரோ பாவம் பட்டு அவருக்கு 100 ரூபா கொடுத்துட்டாரு. ஏன் போய் சீட்டு கட்டுவாங்க? அந்த ஆளு கவுரு கட்டி விடும்போது அதை யாரோ எடுத்து வீடியோவில் போட்டாங்க. சட்டாமுனி வெறுப்பனாதான் பாண்டிக்காரதான் அவரை வேற யாரோ எடுத்து யூடியூப்ல போட்டு விட்டாங்க உங்களுக்கு. யூடியூப்ல போட்டு விடு. ஐயா கவுரு கட்டும் நேரத்திலே சரி விடு அப்படிங்கிற அது மாதிரி புகழ் இல்லாத மனுஷன் புழுவிற்கு சமானம். ஒருவனுக்கு செய்த நன்றி உத்தமரி எவரானாலும் மறுபிறப்பு எடுத்த போது மறப்பவன் மனிதன் அல்ல. செய்வினை திருந்தச்சி சேரிடம் மருந்து சேர். நம்ம எது முன்பு செய்துதான் பின்பு நம்மளுக்கு விளையும். விளையும் போதே தெரியும். அப்படி என்று ஆறுவீர் ஐயாவாக கூடிய அவர் பேர் சக்திவேல் அன்னார். அவராலே இது ஒரு நடுமேட்டுக்கு வந்து சேர்ந்த ஆறுமுகம் பிள்ளை கோபிநாதியாக கொடுத்து கொண்டு ரூபாய் 100. போன வருஷம் இங்க கூத்தாடினா ஒரு குழஞ்சாடி வாங்கி கொடுத்தாரு. அந்த இந்த வருஷமும் நம்மள டேட்லாம் கேட்டாங்க. நம்மளுக்கு டேட் இல்ல. எங்க உங்களுக்கு இருக்கு? வாங்கி தான் வச்சிருக்கீங்களா உங்க எழுவு எடுக்க? எவனா ஒருத்தன் செத்தீங்கன்னா 16 நாள் கருமாய் நடக்கும். வச்சு கொல்ச்சிடுறானோ அம்மா உயிரோட மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறுகின்ற தாய் மறந்தாலும் ஊற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உடலோடு மேவியப்படும் மறந்தாலும் கற்ற நெஞ்சை கலை மறந்தாலும் கண்கள் 2 இமைப்பது மறந்தாலும் நட்டுவத்துள்ள நமச்சிவாயத்தை அன்மறவேன். அப்படியாக முருகபெருமானுடைய வாத்திற்கும் உமக்கும் ஊர் சமேதர் அனைவருடைய வாத்திற்கும் எனதர்மை தாய் தந்தைமார்களுக்கும் உமக்கும் மாதர்குல மாணிக்கங்கள் அனைவருடைய வாத்திற்கும் நம்மளுக்கு மேடை போட்டு அவங்க கீழே உட்காந்து பாக்குறாங்களா? அவங்களுக்கு நம்ம என்ன காலையில ஆளுக்கு ஒரு சிப்பா அடிச்சு எடுத்து கொடுப்பீங்களா? ஐயோ அது பாரு சம்பாதிக்கிட்டே 1500. எங்க ஊர் ரேஷன் கடை சாவி வாங்கிட்டு தான் இருக்கு. எல்லாம் ஆளுக்கு ஒரு சிப்பா ஏற்றி கொடுப்போம். அப்பேற்பட்ட அனைவருடைய பார்த்திருக்கோம். உமக்கு வணக்கம். வணக்கம். ஹாய் ஓ எங்க போனோம்? மேகலோகம் வந்துட்டோம். மின்னல் இதே இருக்கு பாரு. இது பறிப்போம். மேகலோகம் வந்தாலும் மின்னல் ஒளி ஊடு மறந்து போச்சுடா. ஆமாங்க, 9 வருஷமா வராத ஊடு மறந்து போச்சு. 9 வருஷமா வராது. 9 எதுக்கு வந்த? ஊடு எங்க இருக்குன்னு தேடி பாரு. ஊடு இங்க போகாத, மூஞ்ச குழப்பிடுவாங்க. ஊரு உள்ளால நுழையாத. நான் சொல்ற மாதிரி கூட்டு பாரு, வந்தாலும் வரும். இந்த மாயி படத்துல சொல்லுவாரு பாரு. யாரு? வடிவேலு. என்னன்னு? அம்மா மின்னல் அந்த மாயாண்டி வந்திருக்காகோ, ஆனா ராமசாமி வந்திருக்காகோ, ஆனா சத்திவேலு வந்திருக்காகோ, மற்றும் உறவினர் எல்லாம் வந்திருக்காகோ. வாமா மின்னல் அப்படின்னு கூட்டு பாரு. வருதா பாரு. எந்த மின்னல்? மின்னல் ஆகிட்டு கிளம்புது.
வாசலில் இருக்கும் பொழுது பசியாட்டாலிட்டு பகையூட்டல் என்று நாள் என்று நாளில் உக்காந்து சொல்லு கோரிய அழுத்து பார்த்தால் ஆளுமுருகா ஓ ஊடுக்கு வந்துட்டோம். நம்ம ஊடு 9ஆம் நம்பர் ஊடு. இந்த தெருவில் 9ஆவது ஊடுங்க. நம்ம ஊடு பூட்டி கிடக்கு. நம்ம ஊடு வீட்டு உள்ளால இருந்து சத்தம் மட்டும் கேட்கும். ஆனா தெருவுல 9ஆவது ஊடு. உனக்கு பித்தா யாருக்கு பித்த? பிரசூடி நண்டலையே தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன மூணு குழப்பம். இந்த தெருவுல 9ஆவது ஊடு நம்ம ஊடு. நம்ம வீட்டுல இன்னும் நம்ம 3 கோடு போட்டுக்கோம். 111 நம்ம வீடு. தேவடியா விடா என் வீடு இல்லையா நம்பரு ராமம் போட்டிருக்கா. அந்த வீடு தான் 111. இப்படி போட்டா பட்டா, இப்படி போட்டா 111. பாருங்க எல்லாம் பாருங்க. பச்சை கலர்ல தெரியல உனக்கு. ஐயோ பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சும் இப்ப நிறைய பேர் இருக்கான். எங்கேயா மாட்டி விட்டுறாத, மூஞ்ச குழப்பிடுவானு. ஆடதே ஓ ஏன் பெண்ணே ஏன் நல்லோலி ஏன் பெண்ணே உள்வலி என் கண்ணே மின்னல் ஓலி. நாய்க்குட்டி குலைக்கிற மாதிரி வெளியே நின்றா நீ குலைக்கலாம். உள்ள இனிமே வேற வேலை நடக்கும். நான் மனம் உடல் ஓடி வந்தேன் தாள திறவாய் மின்னொலி 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 அது தாள திறவாய் ஓடி தாள திறவாய் ஓடி வந்தேன் ஆனால் கேளும் பெண்ணே மின்னலொளி. இதோ 9 வருடமாக நான் வராது இருப்பினும் தாலி கட்டிய கணவன் ஓடி வந்து ஆயர்படியில இருந்து நான் கத்துகிறேன். உன் செவிக்கு ஏற்கவில்லையா? 2 வருஷம் 3 வருஷம் என் கதவை தீர்ப்பா கண்டாட்டி பெண்ணே காசி ராஜன் நான் கருத்துடன் ஓடி வந்தேன் கதவை தீர்ப்பாய் கண்ணாட்டி கண்ணாட்டி அது கதவை தீர்ப்பாய் ஓடி காசி பலால் ஓடி வந்தேன் அண்ணன் தர்மராயர் வார்த்தை கேட்டு மேகராஜன் புதல்வி மின்னலொளிக்கு சுகவாழ்வு கொடுத்து வந்தால் தம்பி. இல்லனா தம்பி கிடையாது அப்படி என்று ஊரை தாரி ஆமாங்க. அந்த வார்த்தையை கேட்டு நான் உன்னிடத்திலே ஓடி வந்து வாயற்படியிலே இருந்து கத்துகிறேன். நீ ஏண்டி ஏண்டி என்ன வரவும் போற
என் மேல கோவமா இருக்கியா? ஊருக்கு பொது வேடிக்கை ஓ மாதிரி உனக்கு நிறைய புத்தி இருக்கா மகாராஜா? என்ன? வெளிநாட்டு போனா கூட 3 வருஷம் கழிச்சு வந்து பொம்மை அடி வாங்கணும். 9 வருஷமா அவைக்கு காடு அட 9 வாரோடா மாசுதியா மிண்டலொலியா மிண்டலொலியா நான் இங்கே இருந்தால் உன்னை ஓடி வந்து பார்க்க மாட்டேனா? நான் இங்கே இருக்கிறேன். எதனாலே உன்னை ஓடி வந்து என்னால் காண முடியவில்லை? அப்படி என்று நான் 9 வருஷமா வராம என் மேல அடி கோபமா இருப்பானோ, அடி கொஞ்சிடும் மானே நான் உன்னிடத்திலே பொய் வார்த்தை ஆடி என்ன செய்ய போகிறேன்? நான் உன்னை தொட்டு தாலி கட்டிய மணமானல் அல்லவா? ஆமாங்க. நீ எனக்கு என்னுடன் வாழ வந்த மங்கை அல்லவா? ஆமா. உன்னுடன் நான் வார்த்தை ஆடாவிட்டால் நான் எதற்காக ஓடி வரவில்லை அப்படி என்று தெரியுமா? அன்று தாலி கட்டி உன்னை மணமாறையிலே விட்டு சென்று வருகிறேன் பெண்ணே அப்படி என்று சென்றவன் 9 வருஷம் கழித்து வந்த உடனே நான் எதற்காக 9 வருஷமா வரல? அடவம்பா துரியல் செய்த அந்த துரியோதனாகப்பட்டவன் எங்களை செய்யாத சூழ்ச்சி செய்து நாங்க வனத்தை துளைக்கும்படியான தருவாயிலே நான் கிட்ட இருந்தேன். நான் ஒரு ஆடவருக்கு ஒரு பெண் மேல் ஆசை வருமா வராத? கல்யாணம் பண்ணவங்களுக்கு வருங்க. ஒரு சிலர் குடும்பம் குடும்பம் இருப்பான். ஒரு ஆறு நான் கிட்ட இருந்தா வந்திருக்க மாட்டேன். குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறாங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு அடி ஒரு மனுஷனுக்கு ஒரே சொல்லு. பொம்மைக்கு கட்டுப்பட்டான ஆம்பளை இருக்கிறான். என்னடா கத்தி கிடக்குறான்? நான் என் வீடு என் வீடு என் வீட்டுப்பான சோறு நான் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அட வருது அழைச்சு பார்த்தேன். அடி வருது அழைத்து பார்த்தேன். அழைத்து பார்த்தேன். கொலையால் ஏற்கவில்லை இன்று நாளில் ஓடி வந்தேன். கர்த்தன் பூசை ஏது கடி என்ன பண்ண போறான் அந்த கதவை? அடத்தால் அதை அடித்து உடைத்தான்.
அவன் பூஜை செய்யறதுக்கு கருப்புரை வச்சு நான் ஏத்தது யாரு? எவன் வாங்கிட்டு வந்தோ, தேங்காய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். என் பச்சிக்கோ. சொல்லு சொல்லு. மகாதேவா புத்தி இருக்கா? பொண்ணு புட்டா புத்தி அவன் என்ன என்னடி கேக்குறான்? அவன் எங்க அப்பா வச்ச காவல் எலி. வாடா காலையில உன் பொண்ணு இங்க வாடா. எங்க அப்பா என்ன சொன்னாரு? அவன் கடிப்பான்னு போது தெரியும். எங்க அப்பா என்ன சொன்னாரு? யாரையும் உள்ள விட கூடாதுன்னா ஏன் விட்ட உள்ள? நான் உள்ள உள்ளமா சத்தியமா நான் உள்ள உள்ள தோட்டத்துக்கு உள்ள உள்ள ஒரு ஆள் வந்திருக்காங்க. எதுக்காக நான் பூஜை செய்யறான்னு கேளு. பாக்குறான் என் மயில கூட முடியும் அதான் ஒன்னு அடிக்க முடியுமா? மறுபடியும் கடிக்கலான்னு பாக்க ஏமா நம்ம 9 வருஷமா நம்ம 2 பேரும் பூஜை செய்யறோம். 9 வருஷமா 48 நாளா நம்ம அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளால பூஜை செய்யறோம். அப்ப பூஜை என்று செய்யக்கூடிய காலத்திலே ஓடி வந்து கண்ணே என்று என்ன கட்டி அழைக்கிறார். என் பார்த்து போகக்கூடாது அதுக்கிடுவான் அப்படியே உமிழ்ச்சிடுவான். என்ன பண்ணுவேன்? அப்படி வாட்டி நீக்கிட்டு உள்ள வச்சுடுவான். எதுக்கு பூஜை செய்யறோம்? நீங்க யாரு என்ன முன்ன சொல்லுங்க. நாங்க 1000 பூஜை. அவன் என்ன கேக்குறான்? காதோல கேளு அவன் தான் கேட்டாங்க, நான் கேட்கல. அவன் தான் கேட்டாங்க. இந்த பாட்டிக்கு சொந்தக்காரன் தான் பத்திரக்கோட்டை ராஜாவும் அரே, எனக்குதான் பத்திரக்கோட்டை இருக்கு. அத்தனை கொட்டை எது? எல்லாருக்கும் 2 கொட்டை தானே. இந்த பாட்டிக்குமா அடிச்சாச்சு நான் 4 நொய்யாக்கி போட்டு அச்சாத்துல நம்ம முன்ன பின்ன பார்த்தது இல்ல, ஓவியத்தில் தான் பார்த்திருக்கோம். 32 அழகுன்னு சொன்னாங்களே, செக் பண்ணி இருக்குதாங்க. ஆமா வாயில கெட்டி போட்டு கொளுத்தா. பள்ளியில பரிசு விளையாடுனாங்களே, இந்த பல்ல காட்டு. பள்ளியில படிச்சு வணங்கா மாதிரி ஆனா நீங்களா பூஜை இருக்குன்னு கேக்குறீங்களா? ஐயா மன்னவர் வரி வீரன்று எப்ப வருவோன்னு யாருக்கு அந்த பரவாயில்ல. டேய், ஆனா உங்களை மாதிரி வாய்க்கால் தானே எனக்கு அந்த வேலையாது. இவ்வளவு நாள் அது எங்க வந்திருக்கு? எதுக்கு பூஜை செஞ்சா? அக்கறை நீங்க எங்களுக்கு வந்து நாக்கடா யாரு
வடிவாங்குப்பு யாதவ குல சிகாமணி வடிவா நாராயணதாசன். அந்த ஆளுக்கு பாட்டி அதுவே தெரியல. ஏன் மாலையிட்ட உங்க வேலை உடனே வேலையுடன் வேலையுடன் அடி மாலையிட்ட உள்காலவன் வேலையுடன் மாலையிட்ட உன் கணவன் எதுக்கு வந்திருக்கிறார்? வேலையுடன் ஓடி வச்சு மாலையிட்ட வாங்கணும் வேலையோட வந்துருக்காரு. 10 ஏக்கர் நிலம 2 நீர் மோட்டர் போறதுக்கு வந்துருக்காரு. எதுக்கு ஆய் பூஜை வாதுக்காய் எதுக்கு நீங்க மன்னவர் வருவீர் என்று அன்னவர் பரமனைய மன்னவர் வருவார் என்று மன்னவர் இவன் யாரு காவலாளின்னு சொன்ன காவலாளி. மன்னவர் என் வீட்டுல இல்லம்மா நம்ம பேர்ல இருக்கும். மன்னவர் ஒரு மருந்து பாட்டு வாங்கி வச்சுன்னு பாருங்க. கணவர் வருவார் என்று பரமனை துதிக்கிறிய மேல நாங்க டச்சா பரமனை கையெடு. பரமனை துதிச்சா ஆம்புடைய வரணும்னு அட அரணே அரணே என்று அருள் பூஜை செய்தாலும் அருள் பூஜை செய்தாலும் ஆடி அருள் வந்து அனைவானோ உடைய அனைத்தின் தருவானோ அவனை ஏண்டி துதிக்கிற? ஆடி சிவனே சிவனே என்று சிவன் பூஜை செய்தாலும் சிவனுக்கு வருவானோ தெரியாதுக்கு அவர் எடுக்க கூத்து பாத்திரம் போல அந்த நாடகத்தை பாத்துருப்பாங்க. அந்த பாட்டை மறந்துட்டா என்ன பண்றது? எம்மா நேரடி வெளியே இருந்து கத்திங்க ஏன் காத்துற இத்தனை நேரமாக மைக்கு காத்துற? ஆமா நம்ம போய் குளிஞ்சால கொய்யா பழம் கொய்யா பழம் விற்கிறவா எந்த முதல் ஒன்று கேக்குறேன். ஐயா சற்று பாரு பீர் மன்னவா முதல் முடியா செய்யக்கூடிய சிவ பூஜை முடியா கொஞ்சம் சாப்பிட்டு இருப்பீர்களா கொஞ்ச நேரம் பொறுங்க, நான் சொல்றது கேளுங்க. அடி ஆசையெல்லாம் உன் மேல் வைத்தண்டி அருமையான ஒன்றான நாட்டு கெட்டண்டி கெட்டண்டி அட வடிவா குப்பத்தில் வாசல் வரையும் நாராயண இந்த பாட்டுக்கெல்லாம் அடி பாட்டுக்கு சொந்தக்காரல் பாட்டுக்கு சொந்தக்காரல் பத்திர கோட்டை ராஜவேலு ஆசையுடன் சேர வந்து மாதரங்க ஓடி வராய் கொஞ்ச நேரம் பொறுங்கன்னு சொன்னாலும் கேட்காத ஓடி வந்து பெண்ணா கண்ணா கட்டி காட்டு மாத்திர நாய் கொஞ்சம் மாதிரி உனக்கு உங்க லோன் எடுத்து ஒண்ணு தாங்கலடா நாங்கெல்லாம் கல்லுக்கட்டி எதுக்கு வந்திருக்காரு தேடிங்கன்னு அவரு கேட்காத வீட்டுல ஆளு அம்மா மாமா வந்திருக்காரு எது கேட்க வந்திருக்காரு கொஞ்ச நேரம் பொறுங்க. அடி தல 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 ஐயோ அடி தல துணி என்ன போல வந்து
தம்பி பட்டி முண்டையாளி எனக்கு குத்தம் முடிச்சோ. என்னால ஒரு நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. ஓடுங்கள்லாம் கவுரி எடுத்து தூங்குடா. முடியாது முடியாது உன்னை விடமாட்டேன், 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 விடமாட்டேன். இதே மாதிரி பேசி மயிலா மயிலா மயிலுக்கு போடுமா மயில பிடிக்கணும். ஏன்டா தள்ளுற பொட்டியது கடமைக்கு உணர்ச்சி இல்லையாடா சம்பளத்துக்கு விடி விடி நல்லா வளர்க்கிறாமா. 500 கொடுக்குறீங்களா 300 கொடுக்குறீங்களா என்னமா முருகா ஆயா தாயே முருகா அவனு 5 வருஷமா அந்த மாவியை தான் நட்டான். மாவு மாவு பொட்டிக்காரனுக்கு 200 மத்தளக்காரனுக்கு 400 நீனே போய் சொல்லிட்டு வா அவங்ககிட்ட. அவங்க அம்மாவுக்கு 2500 நான் கொடுத்துட்டேன். மயிலா மயிலா இறகு போடுமா மயில பிடிக்கணும். அவருக்கு காலில் வச்சியும் பிரிக்கணும் பிரிக்கணும். அவருக்கு அப்படியே பிடிச்சி புடுங்கணும். போங்க போகங்கதான் இருக்கா. போகங்கதான் ஓ மாமா ரசிகனே அருணாச்சலமே அண்ணா மலையே போற்றி நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய பாருங்க ஈஸ்வரன் கோயில்ல ஓடும். ஏடியா உங்களுக்கு 4:30 மணிக்கு ரேடியோல ஓம் அழகர நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய அழகர சிவனே அருணாச்சலனே ஓம் நமச்சிவாய. சிவனை சிந்தித்தோருக்கு அபாயம் ஒரு காலம் விட்டால் அபாய வார்த்தையை சிவனை பற்றி ஆடே மாடேரு பரமனை ஈடேற துதிக்கிறாய். ஆடேரு பரமனை ஈடேற ஒரு ஐயா ஆடி ஈடேற பிடித்து வெளியே தள்ளினார் இந்த கூட்ட நான் பார்த்து வரேன். இன்னைக்கு வந்து என்ன பொண்ணு அடிக்கணும் அதான் ஓட்டுவோம். மகாராஜா ஐயோ இன்னும் மண்டியில நத்தம் நத்தம் இல்ல பக்கத்துல ஆனத்தூர். ஐயோ மண்டியில நத்தம் ஒழுங்குச்சு. ஐயோ ரத்தம் வழியுதுங்க. ஆனா என்ன செய்து தம்பி 1000 ஒரு தாலி கட்டிய மனைவிக்கு அம்மா நிலத்துக்கு மாண்டே குறைச்சுக்கலாம்டா. அம்மா நிலத்துக்கு கணவன் சுகமே பெருத்த சுகம் என்று சொல்வார்களே, அதை கொடுக்க என் அண்ணன் தருமராயர் என் அண்ணன் தருமா வார்த்தை கேட்டு என் அண்ணன் தர்மராயர் வார்த்தை கேட்டு ஓடி வந்தேன். இதோ என்னை பிடித்து வெளியே தள்ள வாயற்படியிலே இடித்து என் முகத்திலே 32 அடியில ஓர் அடியில் வடு என்பது ஏற்பட்டு அங்கப்பழுதாகிவிட்டது. அங்கப்பழுதாகி குருதி என்று சொல்ல முடியாத ரத்தம் ஓடுகிறது. இந்த உருவத்தோடும் இந்த முகத்தோடும் வந்தேன் என்னை பிடித்து தள்ளிவிட்டால் ரத்தமாகப்பட்டது. அழகை அங்கப்பழுதாகிவிட்டால் இந்த உருவத்தோடு இவள் முகத்தில பகவான் மேல் சாட்சியா முடிக்க மாட்டேன். போட எனக்கு என்ன ஒரு பொண்டாட்டியா 2 பொண்டாட்டியா? ஐயா இப்ப எங்க போற? எங்க அடனாக கண்ணி ராஜா எனக்கு மயிலும் முறையிலே தெரியும். முதல் கோணல் முற்றிலும் கோணல். அங்க போனாலும் இந்த கை தான் நம்மளுக்கு.
எமோ அடி மாடு மாடு ஐயோ மோசம் வண்டிடி என்ன மோசம் வண்டிடு முன்னாடி கல்ல போட்டாரா காட்டு மண்டை காட்டு மண்டல மண்டையில ஒரு இங்க வாடி மண்டையில ஒரு ஏய் ஏய் மோசம் அண்ணா இப்படி ஒரு ரவுண்ட் விடு ஓ மரு அருணாச்சல பண்டா நீ கல்பனை இல்ல 108 அளவு கொடுத்தனால இனிமேல் அவன் வரமாட்டான் ஒரு மண்டலம் 48 நாள் பூஜை ஓடி சொல்றது கேட்கறான் ஒரு மண்டலம் என்பது எத்தனை நாள் 48 நாள் 48 நாள் முடிஞ்சிருது இன்னையோட இனிமேல் கணவரை கூட்டி பாய் தலைகாணி போட்டு போடுற பட்டு பாய் கூலா இருக்கும் சத்தியமாவா பூரிப்புல பூயிது தாண்டி பாய் தலைகாணி போடுற அடிச்சவரியா முட்டா எங்க அவரு ஆமா இந்த பேண்ட் வாங்க கேட்டா எங்க அவரு என்ன தாங்கலாம் ஊர்ல விடாம வர மாமாதான் அடி மானகட்டவளா இங்க கேள்வி அவர் அர்ஜுன மாதிரி தெரிஞ்சாங்க உன் வீட்டுக்காரனை பிடிச்சி வெளியே தள்ள பாரு அர்ஜுனா வாயல் பல்ல இடிச்சுக்கிறேன் காயற்படியில் நெத்தியில குருதி என்று சொல்ல முடியாது ரத்தம் ஓட்டோட்டமா ஓடிச்சு எப்போது வெளியே பிடித்து தள்ளினாயோ எப்பொழுது இவள் என்னை வெளிப்பிடித்து தள்ளினாலும் இந்த அழகோடு இந்த அழகோடும் உன் மனித இந்த உருவோடும் பகவான் மேல சாச்சா உன் முகத்திலே முழுக மாட்டேன்னு சத்தி நெச்சிட்டு தாக்கணி விட்டு கூடாது ஐயோ அப்பலா திராடிசா பாவி என்னை போல் பாவி உண்டோ அதுதான் ஒன்று நினைக்காதையோ ஐயா சிவமே தெய்வமே சதிகார தெய்வமே ஆமா அரிதறிது மாநிலராய் பிறப்பதறிது தூண் குருடி செவிடி பேடி நீக்கி பிறத்தல் அரிது என்று சொல்வார்களே ஆமாமா நான் பெண்ணாய் பிறந்து ஒரு பிடி மண்ணாக பிறந்திருந்தால் புல் பூண்டு செடி கொடி முளைத்து ஆடு மாடு தின்னாவது பசியாவது ஆறு இருக்குமே ஆமா அந்த கணவரை பூஜையிலே அமர்ந்திருக்கக்கூடிய காலத்திலே பிடித்து வெளியே தள்ள உன் முகத்திலே முழிக்க மாட்டேன் என்று போய்விட்டாரு ஆமாமா ஒரு கணவர் போன பிறகு ஒரு பெண்ணுக்கு பூவு பொட்டு அழகு இதெல்லாம் எதுக்கு அம்மா அவனுமா அண்ணன் போட்டுல ஜெயிச்ச மாதிரி போட்டு போறான் யாரை விட்டது கான் தலை விதி அவரை விட்டது யாரை விட்டது இப்பரமைந்தன ஐயகம் பிறந்தன வையகமானதும் அருளவன் பள்ளிக்கு ஆசைப்பட்டு அவன் தாங்கான வேங்கை மரமாக போ யாரை விட்டது கான் தலை விதி அவரை விட்டது யாரை விட்டது கான் தலை விதி அவரை விட்டது
நான் இருந்தும் பலனில்லை அதிகார தெய்வமே மேகலோகத்திலே மேகராஜனுக்கும் சமுத்திராதேவிக்கும் மகளாக பிறந்து அருமை பெருமையோடு வளர்ந்து வந்தாலும் ஒரு கணவன் ஆடவர் இல்லாத வாழ்வு அற வாழ்வு என்று சொல்வார்களே. நான் கண்ணாக வளர்ந்து வந்தேன் நானே தயாரமா பிறகுடம்மா கண்ணாக நான் பிறந்த விதியா பாவி பிரம்ம தேவன் எழுதி வைத்த தலைவிதியா எங்கள் சதியா தலைவிதியா ஒரு கண்ணாக வளர்ந்து வந்தேன் நானே நடுக்கடலில் கவர்ந்த படகை போல ஆனே நடுக்கடலில் கவர்ந்த படகை போல என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டை ஆகிவிட்டது. என் புழுதி அடைந்து விட்டது அம்மா. இந்த மண்ணாக எனது வாழ்க்கை போச்சே எனக்கு மாறாத மனதுயரா எட்டாத கனிய போலானே உனக்கு எடுத்து சொல்ல ஒருவரையும் காணே. அம்மா மாறே தாய் மாறே தந்தன் மாறே அம்மா மாறே என் மேல் இறக்கும் காட்டு இது அரசர் இங்கோ எழுதி வைத்தம்மா. நம்ம ஒண்ணும் உறுப்படா இருக்கா வாழ்நாளெல்லாம் பாழ்நாளாயிருக்கு தம்பி. அந்த ஆனாரக்கூடிய அர்ஜுன சத்தியத்தை செய்து எங்க போறேன்னு சொன்னாரு. நாகக்கண்ணி வீட்டுக்கு நாகலோகம் பாப்பு என்ன நடக்குது? உனக்கு ஒண்ணும் நடக்காது போ. இதோ அர்ஜுனாகப்பட்டவன் நாகக்கண்ணி மனையை அடி சென்று கொண்டு இருக்க இக்கால எப்படி இருக்க நாங்க கண்ணி வருவதங்க அங்க மாமூல